ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேக்கில் எப்படி தமிழில் டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். கீமேன் கொண்டு நான் வந்து ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து ஜீவா தமிழும் ஒர்க் ஆகும். ஜீவா ப்ளஸ் செந்தமிழ் ரெண்டு சாஃப்ட்வேருமே ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்து மாடர்ன் டைப்ரைட்டர் வச்சுருக்கேன். ஓகே, ஜீவா ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவைண்டா போயிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனி வரும் வீடியோக்களில் எஃப்சிபி எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக்லேருந்து போடலான்னு இருக்கேன். எஃப்சிபி தெரியாதவங்க ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம். சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்றைக்கி கொடுத்துட்றேன். சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணல, அதனால் அப்டேட் சொல்லி கேட்குது. ஓகே, இது வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஃபேக்டரி வெர்ஷன் 7.1.1. நிறைய அப்டேட் விட்டுருக்காங்க. நான் அப்டேட் பண்ணலை. ஓகே, இதோ எஃப்சிபியோட பிளாட்ஃபார்ம் பேனல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பேனலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேனல் வந்து இது பண்ண முடியாது. அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வேறு எதுவும் வைக்க முடியாது. நியூ ஈவெண்ட் ஆல்ரெடி ஈவெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதான் வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது, சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கஸ்டம் செட்டிங்ஸில் 180p 4K 5K கூட இருக்குது. இப்போதைக்கு 180p வச்சுக்கோங்க. 25 ஃப்ரேம் ஸ்டீரியோ ஆடியோ. ஓகே, இன்றைக்கி எப்படி வீடியோ வந்து டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து லிஸ்ட்டாக வச்சுக்குவோம். லிஸ்ட்டாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே, வேணும்னா எல்லாமே செலக்ட் பண்ணி கூட தமிழில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷன் வந்து பயங்கரமாக ஹேங் ஆகும். ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம்லாம் இதில் அவ்வளோவா இல்லை. இதில் வந்து எஃப்எக்ஸ் ஃபேக்ட்ரி கொஞ்சம் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, என்ன இருந்தாலும் பின்னாடி பேக்ரவுண்டில் ரெண்டரிங் ஆகிற பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. பார்த்தோன்னா தெரியும். பேக்ரவுண்ட் ரெண்டரிங், இம்போர்ட் மீடியா,
தமிழ்ஸ் அண்டு இதெல்லாம் வேறு வழியில் அப்படி தான் பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரெண்டரிங் இல்லாமல் பேக்ரவுண்ட் இம்போர்ட்டிங் வீடியோ. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேனலில் எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் மீன்ஸ் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதிலே கீ ஃப்ரேம்லாம் இருக்கும். கீ ஃப்ரேம் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணாலுமே வரும். ஓகேங்களா, இன்றைக்கி இது வரைக்கும் போதும். இன்னொரு நாளைக்கு 3D எஃபெக்ட்ஸ் எப்படி இதில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.